ஆன்சர் பண்ணிட்டே வாங்க, அது போதும். சரியா? பொறுமையா ரிலாக்ஸ்டா நான் கொஸ்டின் கேட்க கேட்க ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இதை நோட்ல எழுதிங்க. The minimum number of nodes in a tree with depth d. அவன் கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்கான்னு பாருங்க. மினிமம் நம்பர் ஆஃப் நோட்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், மினிமம் நம்பர் ஆஃப் நோட்னா அவன் எந்த ட்ரீயை பத்தி பேசுறான்னு அர்த்தம். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான். மினிமம் நம்பர் ஆஃப் நோட்ஸ் அப்படின்னா எந்த ட்ரீயை பத்தி பேசுறான்னு அர்த்தம். ஐ வாண்ட் எவரிஒன் டு ஆன்சர். ஓகே, அவன் எந்த ட்ரீயை பத்தி பேசுறான்? ஸ்கியூ ட்ரீ. அப்ப நீங்க ஜெனரலைஸ்டுக்கு எக்ஸாம்பிள் போட்டீங்கன்னா, இந்த கொஸ்டினுக்கு எந்த எக்ஸாம்பிள் மட்டும் தான் போடணும்? ஸ்கியூ ட்ரீ எக்ஸாம்பிள் மட்டும் தான் போடணும். சரியா? பாருங்க, இது ஒரு ஸ்கியூ ட்ரீயா, இது ஒரு ஸ்கியூ ட்ரீயா, இது ஒரு ஸ்கியூ ட்ரீயா, இதுவும் ஒரு ஸ்கியூ ட்ரீயா. இந்த 3 எக்ஸாம்பிள் வச்சுக்கணும். ஓகேவா? சரி, மினிமம் நம்பர் ஆஃப் நோட்ஸ் இன் a tree with depth d. இதோட டெப்த் என்ன? வெரி சிம்பிள் क्वेश्चन. 0 1 இதோட டெப்த் 0. மைக் ஆன் பண்ண கூடாது, அதுதான் கண்டிஷன். மைக் ஆன் பண்ண கூடாது. டெப்த் என்னது? 0. நோட்ஸ் எத்தனை இருக்கு? நோட்ஸ் எத்தனை இருக்கு? 1. நோட்ஸ் எத்தனை இருக்கு? 1. இங்க பாருங்க, இந்த டெப்த் என்ன? d is equal to 0, d is equal to 1. டெப்த் is equal to என்ன ஆயி போச்சு? 1. நோட்ஸ் எவ்வளவு இருக்கு? 2. இங்க பாருங்க, 0 1 2. டெப்த் எவ்வளவு இருக்கு? 2. நோட்ஸ் எவ்வளவு இருக்கு? 3. The minimum number of nodes in a tree with depth d is equal to பாருங்க, இங்க இருந்து இங்க வருதா, எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? 1. 0 இருந்தா என்னது ஆன்சர்? 1 + 1. 1 இருந்தா ஆன்சர் என்னது? 2 + 1. இதுவா இருந்தா என்ன ஆன்சர்? +1. யாரு +1? d +1. யாரு +1? d +1. with the depth d is equal to d + 1 nodes. With the depth d is equal to d + 1 nodes. Any doubt with respect to this? Can you all able to solve this along with me, my dear friends? இல்ல நான் மட்டும் பேசிட்டு இருக்கேனா? புரியுது இல்ல? ஓகே, shall we move to the next one? The total number of possible trees with n nodes. அப்பனா என்ன அர்த்தம்னா 2 நோட்ஸ் வச்சு எவ்வளவு ட்ரீஸ் ஃபார்ம் பண்ணலாம்? டிஃபரெண்ட் ட்ரீஸ் எவ்வளவு ஃபார்ம் பண்ணலாம்? ஓகேவா? 3 நோட்ஸ் வச்சு எவ்வளவு ட்ரீஸ் ஃபார்ம் பண்ணலாம்? ஓகேவா? இதை நம்ம எடுத்துப்போம் எக்ஸாம்பிளா. 2 நோட்ஸ் வச்சு எவ்வளவு பண்ணலாம் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஒன்னு லெஃப்ட் சைடு போடலாம், இல்லைன்னா என்ன பண்ணலாம்? இந்த நோட தூக்கி லெஃப்ட் சைடு போடலாம், இல்லைன்னா இந்த நோட தூக்கி என்ன பண்ணலாம்? ரைட் சைடு போடலாம். So how many possibilities you have? 2 possibilities. Like that. 3 notes உங்க கையில கொடுத்துட்டேன். 3 notes கொடுத்துட்டேன். ஜஸ்ட் 1 minute திங்க் பண்ணுங்க பார்க்கலாம். 3 notes வச்சு என்னென்ன பாசிபிலிட்டில நோட்ல வரைங்க பார்ப்போம். 3 notes வச்சு என்னென்ன பாசிபிலிட்டில இருக்கு? த்ரீ நோட்ஸ் எல்லாம் 3 பாசிபிலிட்டி. நான் மேக்ஸிமம் 3 பாசிபிலிட்டி இருக்கு. திஸ் இஸ் 1 பாசிபிலிட்டி. அப்புறமா லெஃப்ட் ஸ்கியூ ட்ரீ 1 பாசிபிலிட்டி, ரைட் ஸ்கியூ ட்ரீ 1 பாசிபிலிட்டி. கரெக்டா? எல்லாருக்கும் இதானே வந்திருக்கு? நவீனா மேம் வரேன், உங்க பாயிண்ட்டுக்கு நான் வர்றேன். வெயிட் பண்ணுங்க. எல்லாருக்கும் இது வந்திருக்கா? எல்லாருக்கும் இது வந்துச்சுன்னா எல்லாருமே 99% கிளியர் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? 99% கிளியர் ஆயிட்டீங்க. இந்த ஸ்கியூ ட்ரீல இன்னொன்னு பார்த்தோம். இது லெஃப்ட் ஸ்கியூ ட்ரீ, இது ரைட் ஸ்கியூ ட்ரீ. லெஃப்ட் இல்லாம ரைட் இல்லாம ஒன்னு பார்த்தோமா? பார்க்கலையா? 99% எல்லாம் கிளியர் ஆயிட்டீங்க. ஐ அம் ஹாப்பி அபௌட் இட். இது சொல்லலன்னா பிரச்சனை கிடையாது. சரியா? இது சொல்லலன்னா பிரச்சனை கிடையாது. அப்போ 1 பாசிபிலிட்டி, 2 பாசிபிலிட்டி, 3 பாசிபிலிட்டி, 4 பாசிபிலிட்டி, 5 பாசிபிலிட்டி. அப்போ ஓவரால் எத்தனை பாசிபிலிட்டி வருது? 5 பாசிபிலிட்டி வருது. அப்போ 2 நோட்ஸ் இருந்துச்சுன்னா
2 பாசிபிலிட்டி, 3 நோட்ஸ் இருந்துச்சுன்னா 5 பாசிபிலிட்டி, n நோட்ஸ் இருந்துச்சுன்னா 2 to the power n minus n பாசிபிலிட்டி. 2 to the power n minus n பாசிபிலிட்டி. அப்ப 2 to the power n போட்டு பாருங்க. 2 to the power 2 minus 2. ஆன்சர் என்ன? 4 minus 2. ஆன்சர் என்ன வந்துச்சு? 2. அப்புறம் 2 to the power 3 minus 3. ஏன்னா என்னோட வேல்யூ என்னது? 3. 2 to the power 3 minus 3. ஆன்சர் என்னாச்சு? 8 minus 3. 8 minus 3. ஆன்சர் என்னாச்சு? 5. அப்ப என்ன ஜெனரலைஸ் பண்ணி என்ன சொல்லலாம்? 2 to the power n minus n. சொல்றது ரொம்ப முக்கியம். நம்பர் ஆஃப் பாசிபிள் ட்ரீஸ்னு கேட்டிருக்கான். நம்பர் ஆஃப் பாசிபிள் ட்ரீஸ்னு கேட்டிருக்கான். அவன் பைனரி சர்ச் ட்ரீன்னு கேட்கல. நம்ம பைனரி சர்ச் ட்ரீன்னு கேட்கல. பைனரி சர்ச் ட்ரீன்னு கேட்டா வேற ஆன்சர். அதை நோட் மட்டும் பண்ணி வச்சுங்க, நம்ம பின்னாடி பார்ப்போம். ரைட்டா? ரைட்டா? can you all okay? So are you all okay now? Shall we proceed forward? ரைட்டா? ரைட்டா? நீங்க இது சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. நீங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் அவுட் பண்ணி ஆல்மோஸ்ட் கரெக்ட் ஆன்சர் வந்துட்டீங்க. சைக்கிள ஓட்ட கத்துக்கும் பொழுது லேசா தடுக்கி விழுந்துட்டீங்க. தப்பு கிடையாது. தடுக்கி விழணும். விழுந்தாதான் நமக்கு காயம் பட்டுச்சுன்னு தெரியும். இன்னும் நம்ம கவனமா போகணுங்கிறது நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நம்ம எடுத்தோடனே சூப்பரா ஓட்ட ஆரம்பிச்சோம்னா மாப்பிள்ள ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, கன்ஃபார்ம் கிளியர், அப்படி அந்த தட் இஸ் ஓகே, பட் தட் இஸ் நாட் தட் ஓகே. ரைட்? போலாமா? இந்த பாருங்க, இந்த கொஸ்டின் நீங்களே தான் சால்வ் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிக்ட் பைனரி ட்ரீயை மட்டும் நான் சொல்லி தந்துடுறேன். கொஸ்டின் எழுதிக்கிங்க. எழுதிட்டீங்களா? பாருங்க, பொறுமையா பாருங்க, போட வேணா, நான் சொல்றேன். நான் உங்களோட அப்படியே நான் அழைச்சிட்டு போறேன், கவலைப்படாதீங்க. கொஸ்டின் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. A strict binary tree with n leaves have dash nodesங்கறான். சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்? ஸ்ட்ரிக்ட் பைனரி ட்ரீ போடணும். ஸ்ட்ரிக்ட் பைனரி ட்ரீ என்னது? பாசிபிலிட்டி என்ன சொல்லிருக்கோம்? ப்ராப்பர்ட்டி 0 ஆர் நோ மேரி மேம் நோ 0 ஆர் 2 சில்ட்ரன். ஸ்ட்ரிக்ட் பைனரி என்ன சொல்லிருக்கோம்? 0 ஆர் 2 சில்ட்ரன். சரியா? லெஃப்ட் டு ரைட்ல ஏதாவது உண்டா? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. லெஃப்ட் டு ரைட்ல எதுவுமே கிடையாது. 0 ஆர் 2 சில்ட்ரன். அப்ப எக்ஸாம்பிள் போடுங்க. 2 சில்ட்ரன் இப்படி ஒரு எக்ஸாம்பிள் போட்டுங்க. 2 சில்ட்ரன். ஓகேவா? இப்படி ஒரு எக்ஸாம்பிள் போட்டுங்க. ஓகேவா? போட்டிங்களா? இப்ப பாருங்க நல்லா பொறுமையா கவனிங்க. என்ன சொல்லியிருக்கான் அவன்? லீவ்ஸ் தான் பார்க்கணும். யாரை தான் பார்க்கணும்? இந்த கொஸ்டின் படி லீவ்ஸ் தான் பார்க்கணும். இப்ப பாருங்க நல்லா கவனிங்க. ஆன்சர் சொல்ல வேணா, எத்தனை லீவ்ஸ் மட்டும் பாருங்க. 2 லீவ்ஸ். எத்தனை நோட்ஸ் இருக்கு? ஓவரால் நோட்ஸ் பத்தி தான் அவன் பேசுறான். ஓவரால் நோட்ஸ். அப்ப எத்தனை நோட்ஸ் இருக்கு? 2 லீவ்ஸ்னா எத்தனை நோட்ஸ் இருக்குது? 3 நோட்ஸ் இருக்கு. ஓகேவா? இங்க எத்தனை லீவ்ஸ் இருக்கு? எக்ஸாம்பிள் 2ல எத்தனை லீவ்ஸ் இருக்கு? நல்லா பார்த்து சொல்லணும். தப்பு பண்ணிடக்கூடாது. சில பேர் தப்பு பண்றீங்க பாருங்க. எத்தனை லீவ்ஸ்? இது 1, இது 2, இது 3. மொத்தம் எத்தனை லீவ்ஸ் இருக்கு? 3 லீவ்ஸ் இருக்கு. அப்ப 3 லீவ்ஸ் இருக்கும்போது எனக்கு எத்தனை ஓவரால் நோட்ஸ் இருக்குது? 5 நோட்ஸ் இருக்கு. கரெக்டா? இங்க பாருங்க. எத்தனை லீவ்ஸ் இருக்குது? 4 லீவ்ஸ் இருக்கு. எத்தனை நோட்ஸ் இருக்குது? 7 நோட்ஸ் இருக்கு. 4 லீவ்ஸ் இருக்கு. எத்தனை நோட்ஸ் இருக்கு? 7 நோட்ஸ். நான் 4 ஆப்ஷன் சொல்றேன், கரெக்ட் ஆன்சர் சொல்லுங்க. நான் 4 ஆப்ஷன் கொடுத்துறேன். பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க. யாரும் ஆன்சரை சாட் விண்டோலாம் போனாலும் 4 ஆப்ஷன் நானே தரேன், நீங்களே சொல்லுங்க. இப்படிதான் பரீட்சையில கேள்வி வரும். அப்ப என்ன பண்ணணும்? உங்களுக்கு வந்த ஆன்சரை இந்த ஆன்சர்ல யாரு சாட்டிஸ்ஃபை பண்றான்னு பார்க்கணும். கரெக்டா? உங்களுக்கு வந்திருக்கிற ஆன்சரை கிவன் ஆன்சர்ல யாரு சாட்டிஸ்ஃபை பண்றான்னு பார்க்கணும். ஓகே? பொறுமையா ஆன்சர் போடுங்க. சாட் விண்டோல ஆன்சரை போட வேணாம். நான் வந்து ஒரு போல் வச்சிருக்கிறேன். அந்த போல் நான் வச்சிருக்கேன், அதுல ஆன்சர் சொல்லுங்க. சாட் விண்டோல ஆன்சர் போட வேண்டாம். உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுங்கிறத அப்சர்வ் பண்ணி அதுல போடுங்க. I'll give one more minute. பொறுமையா போடுங்க, ஒன்னும் அவசரம் இல்லை. எனக்கு தேவை அக்யூரசி தான். இந்த 4த்தையும் கம்பேர் பண்ணி உங்களுக்கு 3 ஆன்சர் வந்திருக்கு இல்லையா? அதை கம்பேர் பண்ணி யாரு சாட்டிஸ்ஃபை பண்றான்னு பாருங்க. ரிலாக்ஸா பாருங்க. நல்லா இன்னொரு தடவை யோசிச்சு பாருங்க. அவசரப்பட்டு ஆன்சரை போடாதீங்க.
I want everyone to answer. உங்களுக்கு வந்திருக்கிற ஆன்சரை given ஆப்ஷனோட மேப் பண்ணுங்க, அவ்வளவுதான் சொல்றேன். உங்களுக்கு வந்திருக்கிற ஆன்சரை மேப் பண்ணுங்க. நீங்க ஆன்சர் போட்டிருந்தாலும் ஒரு தடவை திருப்பி செக் பண்ணுங்க. இவ்வளவு பேர் இருக்கீங்க, எனக்கு ஒன்லி 14 மெம்பர்ஸ் தான் ஆன்சர் போட்டிருக்கீங்க. 20 மெம்பர்ஸ் ஆச்சு அட்லீஸ்ட் ஆன்சர் போடணும். சரி, இப்ப என்னாச்சு? ரிசல்ட் டிஸ்பிளே ஆகுதா உங்களுக்கு? என்ன ஆகி போச்சு? இப்ப 19 பேர் எனக்கு ஆன்சர் கொடுத்திருக்கீங்க, அதுல 15 பேர் கரெக்டா போட்டீங்க. ஐ எம் ரியலி ஹாப்பி. ஆனா 4 கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணிட்டீங்கன்னா தப்பா பண்ணிருக்கீங்க. என்ன ஆச்சு இப்ப? அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கவனிங்க. கரெக்டா போட்டவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தப்பா போட்டவங்க இதை நல்லா கவனிச்சுங்க. 2 leaves 3 notes, 3 leaves 5 notes, 4 leaves 7 notes. இப்ப இது யார் சாட்டிஸ்ஃபை பண்றா? அப்போ 2 into n. இப்ப இங்க என்ன ஆன்சர் இருக்குது? 2 இருக்கு. 2 into n க்கு 2 னு போட்டீங்கன்னா ஆன்சர் என்ன ஆயிடும்? 4 ஆயிடும். எனக்கு ஆன்சர் வந்து என்ன வரல? 4 வரல. அப்ப அது தப்பு. செகண்ட் என்ன இருக்கு பாருங்க, 2n minus 1. அப்ப என்ன பண்ணுவீங்க? 2 into 2 minus 1. அப்ப 4 minus 1. எனக்கு என்ன ஆன்சர் வருது? 3 வருது. 3 தான் இங்க இருக்கு. சரி, அப்ப இதுக்கும் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். அப்ப என்ன பண்ணணும்? 2 into 3 minus 1, that is 6 minus 1, 5 கரெக்டா இருக்கு. 4 into 3 minus 1, that is nothing but 4 into 3, 12. Sorry, it is 4 into number of notes. I'm sorry, 2 into 3, right? 6 minus 1. 2 into 4 leaves, right? One second. I'm sorry, my dear friend. இந்த மாதிரி அவசரப்பட்டோம்னா தலைவலி ஆயிரும். எத்தனை லீவ்ஸ் இருக்குது? 4 லீவ்ஸ் இருக்கு. அப்ப 2 into 4 minus 1. அப்ப என்ன ஆயி போச்சு? 8 minus 1. The answer is 7. இப்படிதான் சால்வ் பண்ணணும். Are you all okay now? Can you able to understand? புரியுதா? எல்லாரையும் சால்வ் பண்ண முடியுதா? ரைட். அடுத்தது போயிருவோமா? அடுத்தது பாருங்க. நல்லா கவனிங்க. அடுத்த क्वेश्चन நீங்க தான் சொல்லணும். ஓகே, சால்வ் பண்ண வேணாம், பட் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. சரியா? என்ன சொல்லிருக்கான் பாருங்க. An almost complete binary tree of depth d have dash nodes அப்படிங்கிறான். An almost complete binary tree of depth d have dash nodes அப்படிங்கிறான். அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்? ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பைனரி ட்ரீயோட ப்ராப்பர்ட்டி எழுதணும். ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பைனரி ட்ரீயோட ப்ராப்பர்ட்டி என்ன? எத்தனை நோட்ஸ்? 0, 1 or 2. ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பைனரி ட்ரீ அதானே? 0 1 2 0 2 come on. 0 2 0 2 0 or 2 nodes. 0 or 2 nodes and இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்னது? லெஃப்ட் டு ரைட். 0 or 2 nodes எங்க இருந்து போறீங்க? லெஃப்ட் டு ரைட் போறீங்க. கிளாஸ்ல இருக்கா சார்? பேசுறீங்க சொல்லிடுங்க. ஓகே, சாரி. 0 or 2 nodes left to right. 0 or 2 nodes left to right. ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஓகே ஆயிடுச்சா? டெப்த் என்ன சொல்லிருக்கான்? d னு சொல்லிருக்கான். அப்ப நம்ம வரையலாம். ஓகேவா? பாருங்க, இது ஓகே, இதுவும் ஓகே, இதுவும் ஓகே. சரியா? அப்ப என்ன புரியுது உங்களுக்கு? இங்க டெப்தோட வேல்யூ 0, டெப்தோட வேல்யூ 1, டெப்தோட வேல்யூ 0, டெப்தோட வேல்யூ 1, டெப்தோட வேல்யூ 2, டெப்தோட வேல்யூ 0, டெப்தோட வேல்யூ 1, டெப்தோட வேல்யூ 2. இது வரைக்கும் நான் போட்டது எல்லாருக்கும் கிளியர்னா எனக்கு சீன ஆன்சர் போடுங்க.
இது வரைக்கும் கிளியர்னா சீனு போடுங்க. எல்லாருக்கும் இது வந்துருச்சா? ஐ வாண்ட் எவ்ரிஒன் டு ஆன்சர். எல்லாரும் இது வரைக்கும் வந்துருச்சு இல்ல? ரைட்டா? இப்ப இங்க பாருங்க, டெப்த் 1 இருந்துச்சுன்னா, ஒரே நிமிஷம், டெப்த் 1 இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் நோட்ஸ் என்ன வருது? 3 வருது. டெப்த் 1 இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் நோட்ஸ் என்ன வருது? 3 வருது. இங்க பாருங்க, இதான் முக்கியம். டெப்த் 2 இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் நோட்ஸ் என்ன வருது? 5 வருது. நம்பர் ஆஃப் நோட்ஸ் என்ன வருது? 5 வருது. டெப்த் 2 இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் நோட்ஸ் அகைன் என்ன வருது? 7 வருது. டெப்த் 2 இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் நோட்ஸ் என்ன வருது? 7 வருது. சரியா? கிளியர் ஆர் நாட்? அப்போ உங்களுக்கு என்ன புரியுது? டெப்த் 2 இருக்கும் பொழுது, டெப்த் 2 இருக்கும்போது எனக்கு எத்தனை ஆன்சர் வருது? ஒரு ஆன்சர் வருதா, ரெண்டு ஆன்சர் வருதா? ஒரு ஆன்சர் வருதா, ரெண்டு ஆன்சர் வருதா? இப்ப ரெண்டு ஆன்சர் வருது. அப்ப என்ன சொல்லலாம்னா, எனக்கு ஆன்சர் எப்படி வரும்னா, ஃப்ரம் 1 ரேஞ்சில இருந்து 2 இன்னொரு ரேஞ்ச் வரைக்கும் வரப்போகுது. கரெக்டா? ஃப்ரம் 1 ரேஞ்சில இருந்து 2 இன்னொரு ரேஞ்ச் வரைக்கும் வரப்போகுது. கரெக்டா? அப்ப எனக்கு ஒரு ஆன்சர் இல்ல, ரெண்டு ஆன்சர் வரப்போகுது. ஓகேவா? இது தெளிவா புரிஞ்சிருச்சா? ரைட். இப்ப நம்ம இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த கொஸ்டின்ல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிக்கங்க. இந்த இடத்துக்கிட்ட ஆல்மோஸ்ட் அடிச்சு விட்டுருங்க. கம்ப்ளீட் பைனரின்னு வச்சு எனக்காக ஹெல்ப் பண்ணுங்க. அப்ப இங்க என்ன வரும்? மினிமம் பாசிபிலிட்டி என்ன? டியோட வேல்யூ என்ன வரலாம்? 1 வரலாம். சாரி, டியோட வேல்யூ 2 வரும். நம்பர் ஆஃப் நோட்ஸ் ஈக்குவல் டு என்ன வரலாம்? 4 வரலாம். நம்பர் ஆஃப் நோட்ஸ் என்ன வரலாம்? 4 வரலாம். ஓகேவா? கம்ப்ளீட் பைனரி. ஓகே, சாரி ஃபார் த இன்டரப்ஷன். ரைட். இப்ப சொல்லுங்க. அப்ப டெப்த் 2 இருந்தா ஆன்சர் 4 வருதா? டெப்த் 2 இருந்தா ஆன்சர் 7 வருதா? 2ல இருந்து 4 என்ன சொல்லுவீங்க? 2ல இருந்து 4 என்ன சொல்லுவீங்க? ஸ்கொயரா? அப்ப என்ன 2 டு த பவர் ரைஸ் பண்ணலாமா? 2 டு த பவர் d. இங்க பாருங்க 8 minus 1 7. நல்லா கவனிங்க. 8 minus 1 7. அப்ப என்ன அர்த்தம்? 2 டு த பவர் d plus 1 minus 1. சொல்ற லாஜிக் புரியுதான்னு பாத்துங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், நீங்க டிரைவ் பண்ணிடலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. 2 டு த பவர் d, இது உங்களுக்கு புரியும். டெப்த் என்னது? 2 டு த பவர் d. அப்ப 2 டு த பவர் d என்னது? 2. 2 ஸ்கொயர் ஆன்சர் என்ன வருது? 4. இங்க என்ன வருது பாருங்க, 2 டு த பவர் d plus 1. 2 டு த பவர் 2 plus 1 ஆன்சர் என்ன வரும்? 2 cube minus 1. 2 cube என்னது? 8. 8 minus 1 ஆன்சர் என்னது? 7 வரும். அப்ப ஓவரால் ஆன்சர் என்னன்னா 2 டு த பவர் d to 2 டு த பவர் d plus 1 minus 1. 2 to the power d to 2 to the power d plus 1 minus 1. புரியுதா? புரியலையா? புரியலன்னா கேளுங்க. பொறுமையா உங்க நோட்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எழுதிக்கிங்க. ஈஸி தான். ரைட்? கிளியர்? கவிதா மேம், ஒண்ணும் கிடையாது. இந்த ரேஞ்ச் என்ன சொல்றேன்னு புரியுதா? ரேஞ்ச் நீங்க கொஞ்சம் மைக் ஆன் பண்ணீங்க. டவுட் இருக்கிறவங்க ஒரு நிமிஷம் மைக் ஆன் பண்ணுங்க. நான் சொல்றதுக்கு எஸ்ன்னு சொல்லிட்டு வாங்க, அப்பதான் எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஹலோ? எஸ் சார். உங்களுக்கு இந்த ரேஞ்ச் புரிஞ்சிருச்சா? ஏன் ரேஞ்ச் வைக்கிறோம் அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சா? எஸ் சார். டெப்த் அண்ட் இப்போ ஏன்னா அது மினிமம் பாசிபிலிட்டி, இது மேக்ஸிமம் பாசிபிலிட்டி. கரெக்டா? இப்ப 2 இருக்கு, எனக்கு ஆன்சர் 4 வருது. அப்ப என்ன சொல்லலாம்? 2 டு த பவர் 2 தானே 4. அப்ப டெப்த் 2 டு த பவர் d ரைஸ் பண்றேன். அப்ப d யோட வேல்யூ என்ன? 2. அப்ப டெப்த் என்ன பண்றேன்? d ல ரைஸ் பண்றேன். 2 ஸ்கொயர் எனக்கு ஆன்சர் என்ன வருது? 4 வருது. சரிங்களா? அதே மாதிரி இங்க என்ன இருக்குது? 2 தான் இருக்கு, எனக்கு என்ன ஆன்சர் வரணும்? 7 வரணும். அப்ப 2 கியூப் போட்டீங்கன்னா அதுல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துரும்? 7 வந்துரும். அதனால 2 டு த பவர் d plus 1 minus 1. 2 டு த பவர் d plus 1 minus 1. உங்களுக்கு டஃபா இருக்கும் மேபி. ஏன்னு கேட்டீங்கன்னா நான் 4 ஆப்ஷன் உங்களுக்கு தரல. சரியா? அதனால உங்களுக்கு டஃபா இருக்கும். ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம்? டைரக்டா எந்த ஆப்ஷனுக்கு நமக்கு கரெக்டான இது வரைக்கும், அதாவது எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. இந்த பிளாக் இது உங்களால போட முடியுதா? நீங்களும் சூப்பர் மேம். இது எல்லாரும் போட்டுட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க ஈஸியா ஆன்சர் கொண்டு வந்துடலாம். இதுதான் முக்கியம். ஏன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன பரிசையில் என்ன பண்ணிருப்பான்? 4 ஆப்ஷன் கொடுத்துருப்போம். ஏன்னா fill in the blanks question 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பா, நீங்க ஈஸியா போடலாம். மேம் இப்போ ஓகேவா உங்களுக்கு? ஓகே சார். அங்க ஆல்மோஸ்ட் எதுக்கு எடுத்துட்டு கம்ப்ளீட் பைனரி ட்ரீ போட்டிங்களா சார்? ஆல்மோஸ்ட்ல 0 or 2 மட்டும் தான வருது. நம்ம இந்த லெஃப்ட் மோஸ்ட் ஸ்மால் பாசிபிலிட்டி இருக்கு, அதனால.
ஓகே ஓகே சார். இப்போ வாங்க அடுத்த क्वेश्चन நீங்க தான் ஆன்சர் பண்ணணும் சார். கம்ப்ளீட் பைனரி ட்ரீயோட ப்ராப்பர்ட்டிஸ் மெயின்டைன் பண்ண கூடாதாங்க? கம்ப்ளீட் பைனரி ட்ரீ ப்ராப்பர்ட்டி தான் சார் மெயின்டைன் ஆயிருக்கு. 0 0 or 1 or 2 அதான் மெயின்டைன் பண்ணியிருக்கிறோம். ஓகே ஓகே சார். ஓகேவா சார்? ஓகே சார். ஓகே சரி நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த क्वेश्चन நீங்க தான் ஆன்சர் சொல்லணும். இந்த क्वेश्चन தெரியவா புரிஞ்சா அடுத்த क्वेश्चन நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். போன क्वेश्चनோட கண்டினியூவேஷன் அது புரிஞ்சிச்சுன்னா நீங்க 1 minute டைம் எடுத்துக்கிட்டு ஆன்சர் போடுங்க. 1 minute டைம் எடுத்துக்கிட்டு ஆன்சர் போடுங்க. A perfect or full binary tree of depth d will have dash nodes. சரியா? perfect or full binary tree அப்ப எத்தனை சில்ட்ரன்னா 2 சில்ட்ரன் தான் பாசிபிள். அதுக்கு கம்மியான சில்ட்ரனே பாசிபிலிட்டி கிடையாது. அப்ப இது ஒண்ணு வரும், இது ஒண்ணு வரும். ரெண்டே 2 பாசிபிலிட்டி தான். சரியா? இப்ப நான் ஆன்சரையும் உங்களுக்கு கொடுத்துறேன். 4 ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துறேன். நீங்களே பொறுமையா சால்வ் பண்ணி எனக்கு சொல்லுங்க. சரியா? ஆன்சர் சொல்றேன் பாருங்க. 2 to the power d minus 1. ஓகே, ரிலாக்ஸா பண்ணுங்க. டேக் 2 minutes டைம். வாட்டர் குடிச்சிட்டு வந்துடுறேன். So the answer is divided. Okay, so around 15 students have answered. சரியா? ஓகே ஓகே, நிறைய ஆன்சர் வருது. குட் குட். சரியா? ஆன்சர் செக் பண்ணிடலாமா? நிறைய பேர் டீன்னு போட்டீங்க. குட். ஒரே நிமிஷம் கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இந்த ஆன்சரை பார்க்கலாம், அப்புறமா நான் சொல்றேன். இந்த 2 பாசிபிலிட்டி தான் உங்க கையில இருக்கு. ஓகேவா? அப்ப என்ன சொல்றான்? ஆஃப் டெப்த் டி, டெப்த் 0, டெப்த் 1, டெப்த் 0, 1, 2. டெப்த் 1 இருக்கும் பொழுது ஒரே நிமிஷம். டெப்த் 1 இருக்கும் பொழுது நம்பர் ஆஃப் நோட்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 3. டெப்த் 2 இருக்கும்போது நம்பர் ஆஃப் நோட்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 7. இப்ப இந்த 2 பாசிபிலிட்டி தான் இருக்கு. அப்ப இந்த 2 பாசிபிலிட்டியே எந்த ஆன்சர் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு பார்க்கணும். அப்ப 2 to the power d minus 1. அப்ப 2 to the power d minus 1 அப்படின்னா என்ன ஆன்சர்னா 2 to the power 1 minus 1, that is 2 minus 1,
வித்னா என்ன வருது ஆன்சர் 1ன்னு வருது. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட், தப்பு. ஓகேவா? செகண்ட் ஆப்ஷன் என்ன இருக்கு? 2 to the power d plus 1. அப்ப 2 to the power d plus 1 னா 2 to the power 1 plus 1, that is nothing but 2 square. இது என்ன ஆன்சர் வருது? 4ன்னு வருது, அதுவும் தப்பு. சி ஆப்ஷன் என்ன வருதுன்னா 2 to the power d plus 2. அப்ப என்ன வருது? 2 to the power d என்ன இருக்கு நம்ம கையில? 1. 1 plus 2 னா 3. 2 cube னா ஆன்சர் வந்து 8 வருது, அதுவும் தப்பு. ஆப்ஷன் டி பாத்தீங்கன்னா 2 to the power d plus 1 minus 1. அப்ப என்ன வரும்னா 2 to the power d ஓட வேல்யூ 1. 1 plus 1 minus 1, that is nothing but 2 to the power 2 minus 1, that is nothing but என்ன வருது? 3. இது கரெக்ட். அப்ப இங்கேயும் கரெக்டா வருதான்னு செக் பண்ணலாம். அப்ப என்ன பண்ணுவீங்க? 2 to the power 2 plus 1 minus 1, that is nothing but 2 to the power 3 minus 1, that is nothing but என்னாச்சு? 8 minus 1, அதான் என்ன வேல்யூ? 7. இதுவும் கரெக்டா வந்துருச்சு. ஓகேவா? சோ ஆப்ஷன் என்னது? டி. ஆப்ஷன் என்னது? டி. ஆல்மோஸ்ட் எல்லாருமே கரெக்டா போட்டிருந்தீங்க. பட் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன், கவனிங்க. a perfect or full binary tree கொடுத்திருக்கான். சரியா? இதுக்கு முன்னாடி பார்த்த ட்ரீலையும் உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்துச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்த ட்ரீலையும் உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்துச்சு. இந்த ட்ரீலையும் வந்திருக்கு. அப்ப என்ன விஷயங்கிறது, இந்த ட்ரீயோட மேக்ஸிமம் பாசிபிலிட்டி தான் இப்ப நம்ம போட்டிருக்கிறது. பாருங்க, முதல்ல வந்த ட்ரீயோட மேக்ஸிமம் பாசிபிலிட்டி. அப்ப அதோட மேக்ஸிமம் பாசிபிலிட்டி போனதுல என்ன பாத்தீங்க? 2 to the power d to 2 to the power d plus 1 minus 1 படிச்சீங்க. அப்ப இந்த ஆன்சர் என்னதான் வரும்? கம்பல்சரி மேக்ஸிமம் பாசிபிலிட்டினா 2 to the power d plus 1 minus 1 தான் சார் வரும் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. எப்ப சொல்லணும்னா சொல்லுவீங்கன்னா இதை நல்லா ரிவைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நான் இப்ப சொல்றது உங்களுக்கு புரியுதா? Can I able to understand the point that I'm saying? Okay. சோ இன்னைக்கு இருக்கிற நாலேஜ் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இப்படி எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது சார், நான் இந்த மெத்தட்லயே போறேன் சார் அப்படின்னு சொல்லுங்க. பட் நம்ம உங்களுக்கு நீங்க எகைன் அண்ட் எகைன் ரிவைஸ் பண்ணும்போது உங்க ஹேண்ட்ஸை நீங்க டர்ட்டி ஆக்கிக்கும் போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த